அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9/6/2024 நடந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் அனாலிசிஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இலக்கியம் உரைநடை மட்டும் பார்க்கலாங்க. இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். இதிலிருந்து மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 63 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 63 கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு தமிழிலிருந்து 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பழைய புத்தகத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஓகேங்க, முதல் கேள்வி, நனந்தலை உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பொருள் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 2ல் பேஜ் நம்பர் 34 கொடுத்துருக்காங்க. இயல் 2ல் முல்லைப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும்ல நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட எதிர்ச்சொல் கேட்டிருந்தாங்க. அதையும் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா அகன்ற உலகம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th தமிழில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படிங்கிற பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் நூல்வெளியில் தண்டி அலங்காரம் காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 12th தமிழில் இயல் 6ல் பேஜ் நம்பர் 159 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா 13வது திருக்குறள், அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த திருக்குறள் இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழில் இயல் 2ல் பேஜ் நம்பர் 44 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5வது திருக்குறளில் கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் ஆப்ஷன் பி கல்லாதவர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 83 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது திருக்குறளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவர் எதை காக்காவிட்டாலும் நாவை காக்க வேண்டும், அவ்வாறு காக்காவிட்டால் சொல் குற்றத்தில் சிக்கி துன்பப்படுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர், ஆப்ஷன் டி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சருங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இல்லைங்க. வெற்றி வேர்க்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அதிவீரராம பாண்டியன் எழுதியிருப்பார். அருங்கலச்செப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, சமண முனிவர்களால் எழுதப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்னெறி பார்த்தீங்க அப்படின்னா சிவபிரகாசர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது. ஞானக்குரல் அப்படிங்கிறதா பார்த்தீங்க அப்படின்னா ஔவையாரால் எழுதப்பட்டது. ஓகேங்க, அடுத்த கேள்வி, புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 67 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. புறநானூறில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் ஜியு போப் புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஜியு போப் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 4ல் பேஜ் நம்பர் 104 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓ என் சமகால தோழர்களே அப்படிங்கிற வைரமுத்து கவிதைக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, புறநானூறு அப்படின்னு சொல்லி. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போ இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி, புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 67 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. புறநானூறில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பாக்ஸில் பேராசிரியர் ஜார்ஜ் எல் ஹார்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூரை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படிங்கிறது கரெக்டுங்க.
ஓகேங்க, அடுத்த கேள்வி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 9 பேஜ் நம்பர் 212 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தேம்பாவணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்துவிற்கு முன் தோன்றியவர் திருமுழுக்கு யோவான், இவரை அருளப்பன் என்றும் குறிப்பிடுவர், இவரே கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருளப்பன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யோவானும் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஃபைனல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போதைக்கு அருளப்பன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 9 பேஜ் நம்பர் 215 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் என்னும் வளனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் இது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வளன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 7 பேஜ் நம்பர் 190 வந்து கொடுத்துருக்காங்க. முத்தொள்ளாயிரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர நாட்டை வந்து அச்சமில்லாத நாடாகவும் சோழ நாட்டை வந்து ஏற்களச் சிறப்பும் போர்க்களச் சிறப்பும் உள்ள நாடாகவும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள், நூல்வெளியும் படித்து பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாடு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஓல்டு தமிழில் இயல் 5 பேஜ் நம்பர் 86 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியர் குறிப்பிடும் இந்த வரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி இலக்கியத்தை வந்து கூறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ அந்த கேள்விக்கான விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பல்லு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 1 பேஜ் நம்பர் 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் விடு தூதுல நூல்வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்று, இது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என்று வேறு பெயர்களாலும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தூது. ஓகேங்க, அடுத்த கேள்வி. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 6 பேஜ் நம்பர் 129 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நிகழ்கலை அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது, இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது குடக்கூத்து அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. யோக சமாதி உகந்தவர் சித்தரை என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் சர்ச் பண்ணி பார்த்தங்க, ஃபைன் பண்ண முடியல. 11th சித்தர் உலகத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா யோகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, பட் திருமூலர் தான் வந்து சொன்னார் அப்படிங்கிற குவாட்ஸ் வந்து இல்லைங்க. உங்களுக்கு மேபி எங்காவது புக்கில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பின் பண்ணி வைக்கிறேன் எல்லாருக்கும் தெரியிற மாதிரி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி திருமூலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு தமிழில் டேம் 2 இயல் 2 பேஜ் நம்பர் 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சித்தர் பாடல் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th தமிழில் இயல் 4 பேஜ் நம்பர் 85 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல்வெளியில் தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற ஊவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிக்க அரும்பாடுபட்டவர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது புலமை பெருங்கடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊவே சாமிநாதர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th ஓல்டு தமிழில் டேம் 2 இயல் 2 பேஜ் நம்பர் 47 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. திருவிகாவின் தமிழ் பணி அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் இவரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிகா அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 1 பேஜ் நம்பர் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க.
திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழின்னு சொன்னவர் கால்டுவேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கால்டுவேல் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th சிறப்பு தமிழில் இயல் 3 பேஜ் நம்பர் 137 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் திரைப்பட வரலாறு அப்படிங்கிற பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் 1969ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா தேவிகா ராணி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1969 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 6 பேஜ் நம்பர் 131 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நிகழ்கலை லெசனில் இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லி நான் முத்துச்சாமி வந்து சொல்லியிருப்பார். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நான் முத்துச்சாமி அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற போலுக்குரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 5 பேஜ் நம்பர் 138 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கோர் புத்தகசாலை அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. மஞ்சக்காமாலிக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th ஓல்டு தமிழில் இயல் 3 பேஜ் நம்பர் 79 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நோய் நீக்கும் மூலிகைகள் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காய் நெல்லி, இதனை கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி எனவும் குறிப்பிடுவர். மஞ்சக்காமாலிக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி இது மூன்றும் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அப்போ ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்க, அடுத்த கேள்வி. உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 7 பேஜ் நம்பர் 174 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. மங்கையராய் பிறப்பதற்கு அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் வந்து உப்பள தொழிலாளர்களின் வாழ்க்கையை வந்து கரிப்பு மணிகள் என்ற புதினமாக ஆக்கினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 2 பேஜ் நம்பர் 39 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பா சிங்காரம் அவர்கள் வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பா சிங்காரம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் இயல் 3 பேஜ் நம்பர் 59 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் திருவிக்கா அவர்கள் தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டினார்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழில் இயல் 5 பேஜ் நம்பர் 115 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. திரைப்படக்கலை உருவான கதை அப்படிங்கிற பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளையே படமாக்கி காட்டுவது செய்தி படமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி செய்தி படம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th சிறப்பு தமிழில் இயல் 2 பேஜ் நம்பர் 32 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் தமிழில் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி புதுமை பித்தன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 6 பேஜ் நம்பர் 131 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நிகழ்கலை அப்படிங்கிற பாடத்தில் இந்த பாக்ஸில் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் நான் முத்துச்சாமி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள்.
அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ நான் முத்துச்சாமி அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th ஓல்டு தமிழில் இயல் 8ல் பேஜ் நம்பர் 181 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. காந்தியம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜில் காந்தியடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோருடன் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நாடக நூல் வந்து சரவண பிதுர் பக்தி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சரவண பிதுர் பக்தி அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துகவாக கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பெயின், ஹாங் மெக்கன்சி, ஜான் செப்பர்ட் பாரன், மைக்கேல் ஆல்ட்ரிச் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல், இணைய வணிகம், கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம், தானியங்கி பண இயந்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 4ல் பேஜ் நம்பர் 97, 98, 100 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜில் அலெக்சாண்டர் பெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றல் உதவியுடன் அச்சிட்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணுங்க. ஹாங் மெக்கான்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஜான் செப்பர்ட் பாரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருக்காங்க. இணைய வணிகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1, 3, 4, 2 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 78 கொடுத்துருக்காங்க. இந்த மொழியை ஆள்வோம் அப்படிங்கிற டைட்டில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சி.வை. தாமோதரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி.வை. தாமோதரனார் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. கூற்றா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 7ல் பேஜ் நம்பர் 163 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாப்போசி லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சி சிறப்பு கூட்டத்துக்கு வந்து செங்கல்வராயன் தலைமை தாங்கினார்னு சொல்லியிருக்காங்க. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினாருங்கிறது சரிங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி அப்படிங்கிறது ரைட்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. தமிழ் சொல் வளம் அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் இளங்குமரனார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவினார்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 6ல் பேஜ் நம்பர் 152 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. காலத்தை வென்ற கலை அப்படிங்கிற லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜசிம்மேஸ்வரம் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டியதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ராஜசிம்மேஸ்வரம் கோயில் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு, காசிக்காண்டம், சிலப்பதிகாரம், காலக்கணிதன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன், இளங்கோவடிகள், நப்பூதனார், அதிவீரராம பாண்டியர் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 2, 3, 7, 8 இருந்து பேஜ் நம்பர் 33, 54, 168, 189 வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 3, 4, 2, 1 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th தமிழில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 22 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஷன்னா புனைவுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி புனைவு அப்படிங்கிறது கரெக்டுங்க. எங்கள் அடுத்த கேள்வி. மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th சிறப்பு தமிழில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 17 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. அறிவியல் இலக்கியங்கள் அப்படிங்கிற பாடத்தில் 17 கீழ்கணக்கு நூல்களான நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை ஆகிய 3ஐயும் மணிமொழிக்கோவை என்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை அப்படிங்கிறது கரெக்டுங்க.
ஓகேங்க, அடுத்த கேள்வி பதினெண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை, உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்களே பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ஓல்டு தமிழில் இயல் 2ல் பேஜ் நம்பர் 35 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இனியவை 40 அப்படிங்கிற பாடலுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூதஞ்சேந்தனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். ஓகேங்க, அடுத்த கேள்வி பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 6ல் பேஜ் நம்பர் 158 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ராவண காவியத்தில் சொல்லும் பொருளும்ல வந்து பார்த்தீங்கன்னா பூவை அப்படிங்கிறது வந்து நாகனவாய் பறவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஓல்டு தமிழில் இயல் 4ல் பேஜ் நம்பர் 59 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணத்தில் உத்தரகாண்டத்தை எழுதியவர் வந்து ஒட்டக்கூத்தர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழில் இயல் 3ல் பேஜ் நம்பர் 69 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மணிமேகலையில் சொல்லும் பொருளும்ல வந்து பார்த்தீங்கன்னா பாடை மாக்கள்னா பழமொழி பேசும் மக்கள்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இதுக்கான ஆன்சர் பழமொழி பேசும் மக்கள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொறுத்துக்கவா கேட்டிருக்காங்க. நூலாசிரியர் வந்து கொடுத்துட்டு பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் 10th தமிழ் புக்கில் வந்து இருக்குங்க. நீங்கள் இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஸோ மணிமேகலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். ஸோ இந்த பேஜில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க. அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 2, 4, 1, 3 அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி முடிகேளு வேந்தர் மூவர்க்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஓல்டு தமிழில் இயல் 4ல் பேஜ் நம்பர் 51 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜில் முடிகேளு வேந்தர் மூவர்க்கு உரியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இதுக்கான ஆன்சர் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி ஓங்கு தன்பனை சொல் நீப வனத்தை நீந்து ஒரு போதேனும் இவ்வடிகள் நீபவனம் என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழில் இயல் 5ல் பேஜ் நம்பர் 108, 109 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. திருவிளையாடல் புராணத்தில் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அப்போது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கடம்பவனம் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி பாரதியார் பாடிய பாடல்களில் ஒன்று எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் இயல் 2ல் பேஜ் நம்பர் 30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. காணி நிலம் அப்படிங்கிற பாடலில் பாரதியார் வந்து பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயில் பாட்டு அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுயிர் எங்கே என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ஓல்டு தமிழில் டேம் 3ல் இயல் 3ல் பேஜ் நம்பர் 57 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இலக்கியத்தில் நகைச்சுவை அப்படிங்கிற பாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலமேக புலவர் வந்து வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுயிர் எங்கே என்ற பாடலை இயற்றினார்னு சொல்லியிருக்காங்க. இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த கேள்வி சரியானதனை கண்டறி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கூற்று 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். 2வது நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. 3வது எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. 4வது மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 8ல் பேஜ் நம்பர் 213 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. மனோன்மணியம் லெசனில் நூல்வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல், எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது, நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது, மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 தவிர்த்து மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்ததுங்கிறது தப்பு, ஆசிரியப்பாவால் அப்படிங்கிறதாங்க கரெக்டு. அப்போ 1, 2, 4 வந்து சரி அப்படிங்கிறது இதோட விடை. ஓகேங்க, அடுத்த கேள்வி திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th அட்வான்ஸ் தமிழில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 32 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சமய இலக்கியங்கள் அப்படிங்கிற பாடத்தில் இந்த பாக்ஸில் நம்மாழ்வார் வந்து திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழியெல்லாம் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வார் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி
திருக்கேதாரப்பதிகத்தை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழில் இயல் 5 பேஜ் நம்பர் 94 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்கேதாரப்பதிகத்தை வந்து பாடியவர் சுந்தரர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th தமிழில் இயல் 9 பேஜ் நம்பர் 193 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உயிர் குணங்கள் அப்படிங்கிற லெசனில் இந்த பேஜில் மார்கழி திங்களில் திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பாடும் பாடல் வந்து திருப்பாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜ் ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை. ஓகேங்க, அடுத்த கேள்வி. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 8th ஓல்டு தமிழில் டேம் 3 இயல் 2 பேஜ் நம்பர் 33 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேவநேய பாவாணர் அப்படிங்கிற லெசனில் அவருடைய சிறப்பு பெயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பெருங்காவலர்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் தேவநேய பாவாணர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10th ஓல்டு தமிழில் இயல் 8 பேஜ் நம்பர் 186 இருக்குங்க. காந்தியம் அப்படிங்கிற லெசனில் இந்த பேஜில் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காந்தியடிகள் அப்படிங்கிறது கரெக்டுங்க. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஓல்டு தமிழில் இயல் 6 பேஜ் நம்பர் 100 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சிக்கனம் அப்படிங்கிற புது கவிதையில் சுரதா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர்னு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது ஆப்ஷன் பி உவமை கவிஞர் சுரதா அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்தது பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7th தமிழில் இயல் 1 பேஜ் நம்பர் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற பாட்டில் நூல்வெளியில் பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 11th ஓல்டு தமிழில் இயல் 7 பேஜ் நம்பர் 186 கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழில் இயல் 7 பேஜ் நம்பர் 186 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. புரட்சி கவி அப்படிங்கிற லெசனில் நூல்வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடல் வந்து பாவேந்தர் வந்து இயற்றினார்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. அப்போது ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எவ்வளவு உயரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th ஓல்டு தமிழில் இயல் 8 பேஜ் நம்பர் 164 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டு கலைச்செல்வங்கள் அப்படிங்கிற லெசனில் இந்த பேஜில் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் அவரது பட்டத்தரசி ஆகியோரது உருவங்கள் 4 அடி உயரத்தில் தந்தத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 4 அடி உயரத்தில் அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக்கவா கேட்டிருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசாரபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதாள பத்திரம் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாளை மடல், கல்வி பயிற்சி, எழுத்து பயிற்சி, கல்வி தொடக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 12th தமிழில் இயல் 4 பேஜ் நம்பர் 81 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் பாடத்தில் வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, ஆசாரபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, சீதாள பத்திரம் அப்படின்னா தாளை மடல். அப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 3, 2, 4, 1 அப்படிங்கிறது கரெக்டுங்க. அடுத்த கேள்வி. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ஓல்டு தமிழில் டேம் 3 இயல் 2 பேஜ் நம்பர் 34 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தேவநேய பாவாணர் அப்படிங்கிற லெசனில் இந்த பேஜில் எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர் அப்படிங்கிறது கரெக்டுங்க. ஓகேங்க, அடுத்த கேள்வி. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th சிறப்பு தமிழில் இயல் 1 பேஜ் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கவிதையியல் அப்படிங்கிற பாடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க. இப்போ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா கவிதை. அடுத்த கேள்வி. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கவிராயர் ஆல்ரெடி பார்த்துட்டோங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில் இயல் 4 பேஜ் நம்பர் 81 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. துன்பம் வெல்லும் கல்வி அப்படிங்கிற பாடத்தில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜை ரெஃபர் பண்ணி பாருங்க.
இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறது கரெக்ட்டுங்க.